ஹே கைஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பனானாங்கிற ஒரு டெலிகிராம் ஆடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 வகையாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீல்ஸ் இருக்குல்ல, பனானா பீல்ஸ், இது நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். இது வந்து லிஸ்ட் ஆகும்போது நம்ம இது வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஸ்பெஷலாக பனானா கொடுக்குறாங்க. ஸோ அந்த பனானா வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து நீங்கள் டாலர் வச்சு செல் பண்ணலாம். ஸோ அது லக்கில் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணிங்கன்னா டாலராக இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது எல்லாம் டீட்டெயில் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ இது யாரோட ப்ராஜெக்ட் கேட்டிங்கன்னா வந்து கார் சொல்லி ஒரு ஆட்ராப் ஒன்று போயிட்டு இருக்குது. பட் நான் அது வீடியோ போடல. ஸோ அது லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அது உள்ளே போயிட்டு நீங்கள் டெய்லியும் வந்து இந்த கார் டோக்கன் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இது. அண்டு இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பனானாவில் அந்த கார் ப்ராஜெக்ட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நான் டவுட் நிமிஷம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்கு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக வந்துடும். ஸோ எந்த ஒரு மெயில் ஐடி கூட எதுவுமே கேட்காது. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்டிங்கில் 31 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த 60 வரைக்கும் நீங்கள் வந்து டேப் பண்ணி இந்த 60 வரைக்கும் ஏற்றி வைங்க. கரெக்டான டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இந்த கிளைம் ஒரு பனானா கேட்கும். ஸோ பனானா கொடுத்தீங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட்னு ஒன்று ஏறிடும். ஸோ அந்த ஹார்வெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பனானாவை எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இதுக்கு நான் சொல்கிறேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளைமுக்கு வந்து 5 நிமிஷம் கேட்கும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு ஹார்வெஸ்ட்டுக்கு இன்னும் பனானாவாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 8 ஹவர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே 8 ஹவர்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு மட்டும் 1 மினிட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம். அதுக்கப்புறம் வர எல்லா கிளைமையும் வந்து 8 ஹவர்ஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணணும் டீட்டெயிலாக அப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அடுத்த கிளைமுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க பனானா வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி என்ன கிடைக்குது பார்ப்போம். ஓகே, ஸோ லீசா பட் பனானா கொடுத்துருக்காங்க. புட்டு பேக் கொடுத்து ஜஸ்ட் நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 300 பெர் டே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ணுறேன், டக்குன்னு வந்து நான் எக்யூப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பனானா பாருங்கள் இப்போ வந்து 300 ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளிக் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ இது பெர் டே கணக்கு தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பனானா வேணால் நீங்கள் எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே வந்து குத்துறா பாருங்கள், பெர் டேக்கு வந்து 300 தான் உங்களால் இது பண்ண முடியும். பட் செல் பண்ணால் இப்போ நான் செல் பண்ணால் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஆகுது இது, 100 பனானா பீல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஓவர் ரிப் பனானா கிடச்சிச்சின்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த ரிப்பும் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் விற்க தேவையில்லை. எக்யூப் பண்ணாலே ஒரு நாளைக்கு 1000 மேலே கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்த மேட்ரிக்ஸ்லாம் நான் கிடச்சிச்சின்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் $500. ஸோ நீங்கள் செல் பண்ணிங்கன்னா $500 கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரேர். ஏன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வந்து 70 பனானா இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த மேட்ரிக்ஸ் நானா தான். இது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். கிடைச்சாலே இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். செல் பண்ண மீன்ஸ் இது விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களோட டான் கீப்பரில் போய் நீங்கள் டான் கீப்பரை சொல்லணும் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தா தருவாங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்வைட் வந்து பார்த்தா லாஸ்ட்டில் ஏப்ஸ்னு இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நான் 2 பேர் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனானா கொடுக்குறாங்க. ஓகே, நான் கிளைம் கொடுத்துட்டேன். பட் நான் தெரியல, அது வரல அது. ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஹோமில் இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் அகைன் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அன்ட்ரிப் வந்து வேஸ்ட்டு. அன்ட்ரிப் மீன்ஸ் அது வந்து அந்தளவுக்கு வந்து கம்மியாக கொடுக்கத்தான். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வேணா கூட செல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் இப்போ பிக் பனானா இருக்கா, இதை நான் செல் பண்ணுற பாருங்கள். செல்லு கொடுத்தா ஸோ என்கிட்ட எத்தனை வேணால் வரலாம். இப்போ 1 இருக்கா, 2 கூட கிடைக்கலாம். ஸோ 70னா நீங்கள் 70 பண்ணிட்டு 70மே கிடையாது. ஸோ கிடைச்சதே கூட திருப்பி கிடைக்கலாம். ஸோ அதான் கொஞ்சம் ட்விஸ்ட் இது. ஸோ இன்னும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கிடைக்குதுன்ட்டு. அன்ட்ரிப் தான் இதுவும். ஸோ வேஸ்ட் தான். அன்ட்ரிப்னாலே வேஸ்ட் தான். ரிப்னா ஓரளவுக்கு பழுத்தது. ஸோ அது பழுத்தது மீன்ஸ் அது ஓரளவு கொஞ்சம் நிறையா கொடுக்கும். அன்ட்ரிப்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். இல்லை இந்த ஓவர் ரிப்புன்றாங்கல்ல, ஓவர் ரிப்னு அழுகி போனது, அதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் லக்கை பொறுத்து. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா ஒருத்தர் இன்வைட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அவஸ்தை தருவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிளைம் ஒரு பனானா கேட்கும். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட அது பெஸ்ட்டான பனானா கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்யூப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எவ்வளோ பனானா பீல்ஸ் வருது பார்ப்போம். ஓகே, பாருங்கள், நம்ம இப்போ ஏற்ற ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கிளைம் யுவரின் பனானா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மேலே இந்த ஹார்வெஸ்ட் வந்து ஏறும். ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா 3 டைம் பண்ணலாம். ஸோ அப்போ 3 பனானா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பனானா பீலுங்கிறது வேறு, பனானாங்கிறது வேறு. ஸோ அந்த பனானாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் ஏதோ பனானா எடுக்கலாம். பனானா பீலுங்கிறது வந்து அந்த வாழைப்பழத்தோல் எதுக்குன்னா அதான் ஒரு காயினாக வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த காயினை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிக்கலாம் மீன்ஸ் அது லிஸ்ட்டாகவும் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டாஸ்க்கு போய் பார்த்துடலாம். ஸோ டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டாஸ்க் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் கார் ஐடி. ஸோ இது நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட், ஸோ அது கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் கோடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி உங்களுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும்.
ஸோ மெயில் போகும். மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு குடுக்கும். ஸோ கோடு எடுத்து நீங்க போட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆயிடும். பைண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி டெலகிராம் பேஜ் போகும்போது சில டைம் எரர் ஆகும். ஒண்ணும் இல்ல. நீங்க அப்படியே அத க்ளோஸ் பண்ணிட்டு ஏன்னா அது வந்து குரோமுக்கு தான் போயிருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள வந்துட்டீங்கன்னா வந்து உங்களது பைண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாரி நீங்க 3 டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இருக்கு. ஸோ சின்ன சின்ன டாஸ்க் தான் அங்க பாருங்க. சோஷியல் டாஸ்க்கே நெறையா இருக்கு. நீங்க சோஷியல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பனானா குடுப்பாங்க. ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பனானா வந்துடுச்சு. அண்ட் இதில இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா வந்து, நீங்க கம்ப்ளீட் பண்ற எவ்ரி 3 டாஸ்க்கும் ஒரு பனானா குடுக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, இதில எவ்வளோ டாஸ்க் இருக்கு. நீங்க வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண 3 டாஸ்க்குக்கு ஒரு பனானான்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இதிலயும் நீங்க வந்து பனானா வந்து எர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்க வந்து பனானா எர்ன் பண்ணி வைங்க. அண்ட் வேற ஏதாச்சும் அப்டேட் வந்தா வந்து கண்டிப்பா நான் வந்து டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ பெரிய அப்டேட் வந்தா நான் வீடியோ கூட எடுத்துட்டு போட ட்ரை பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில டவுட் இருந்துச்சுனா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா நீங்க வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.